சத்தியமா இப்படி நினைக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னாச்சுன்னா பேட்ச் பார்க்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுனால அந்த சம்பவத்தோட உச்சகட்ட பரவருக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். போர்டு கேம் லைட்டாக திரும்பி பார்த்தோம்னா கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க. சரி அடுத்து நம்ம லைன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. 70 ஷோ ஆரம்பிக்க போகணும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. புடுன்னு ஓடி போய் 70 ஷோவில் உட்காந்தோம்னா ஒரு படம் ஒன்று போட்டாங்க பாரு. சினிமா போடுறேன். இந்த மாதிரி சினிமாவை நீங்கள் இந்தியாவிலையும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஷோ சின்ன பசங்க கூட செவுல் அடிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நேராக திண்டுக்கல் தரப்பாக்கட்டுக்கு நம்ம வண்டியை விட்டாச்சு. நேரத்துக்கு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு ஒரு பைட் வைக்கலான்னு மாதிரி போகிறேன். அப்புறம் உங்கள் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு ஒரு பைட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு பைட்டை கொடுத்தேன். ஆனால் நீங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேறீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்த சேலஞ்ச் டேஸ்லாம் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கும் உங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுது. திருச்சி மக்களே சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்கிற சேலஞ்சில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பை பாய்.